இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது குக்கரில் தக்காளி சாதம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா இருக்கு இல்லையா, காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்து அதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 9 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 2 கிளாஸுக்கு 9 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம், ரொம்ப சின்னமாலாம் கட் பண்ண வேண்டாம். கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தாளிக்க போகிறோம். இப்போ நான் வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டேன், என்னோடய மெத்தடில் நான் சமைக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, அப்புறம் கல்பாசி, பூ, பட்டை, இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா காரத்துக்கு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே எப்படின்னு பார்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்றாப்புல பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ எவ்வளோ எடுத்துருக்கோன்னா, 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோமா, இதுக்கு தேவையான அளவு தண்ணி 4 இல்லாட்டி 4.5 அந்த அளவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்துக்கோங்க, உப்பு இது காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அடுத்து கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 4 விசில் வைங்க, இல்லாட்டி 3 இல்லாட்டி 4 விசில் வைங்க. சாதம் மாத்திரம் குழஞ்சிடக்கூடாது, அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு 4 விசில் வச்சேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சைடிஷ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன், தயிர் கொஞ்சம் அதில் ஊற்றிருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு இதுதான் பிடிக்கும், அதனால் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு என்னமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 4 விசில் வந்துருச்சு. இந்த பாருங்கள், நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும் சாதம், அந்த மாதிரி இருக்கணும். அதனால் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட குக்கரில் வைக்கிற தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.